ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் இன்றைக்கும் ஒரு குக்கிங் vlogோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். போன முறை சிக்கன் மஞ்சு வாரியன்னு ஒன்று செஞ்சேன். நிறைய பேர் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க, நான் தான் கற்றுக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்று செய்யலாம். எனக்கு சில்லி சிக்கன் பிடிக்கும், அதனால் நீங்கள் சில்லி சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா எனக்கு இந்த யூடியூப் பார்த்துலாம் செய்ய வராது. அதனால் வேணா அவங்க டப்னு 1008 போட்டுருவோம். அதனால் நான் ஜிடிபி கிட்ட ஹெல்ப் கேட்டு இது பொறுமையாக தமிழில் சொல்லி விட்றா அப்படின்ட்டு இப்போ நானும் ஜிடிபியும் போய் சமைச்சாலுமே ஸ்டவ் வெடிஞ்சிடும். அதனால் என்னோட மென்டரோட ஹெல்ப்போட நான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன நாங்கள் வந்து ஜிடிபியோட ரெக்கார்டிங்ஸ் காட்டலாம் அப்படிங்கும்போது நான் ரெக்கார்டு வர மாட்டேங்கிறான். அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா டைப் பண்ணி அதில் வர அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறோம். அதை இப்போ ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ என்னன்னா சில்லி சிக்கன் ரெசிபி கூடுறா அப்படின்னா தமிழில் கொடுத்துட்டான். தமிழ் படிக்க தெரியாது, தங்கிலீஷில் கூடுறான்னு சொன்னேன். அதனால் நான் தங்கிலீஷில் இப்போ கேட்போமா? Sema street style chili chicken recipe, English. Ingredients: chicken marination, boneless chicken 500 grams, maida 2 tablespoons, corn flour 3 tablespoons, 1 egg, inji pundu paste 1 tablespoon, miligai thul 1 teaspoon, upu babayana alavu, soy sauce 1 optional, sauce ku ni 2 tablespoons, pundu 8 to 10 cloves finely chopped, inji 1 inch finely chopped, Peria Vengayam 1 cube cut panadu, capsicum 1 cube cut panadu, pachai miligai 2, soy sauce 2 tablespoon, red chili sauce 2 tablespoon, tomato ketchup 1 teaspoon, vinegar 1 teaspoon, Malagu thul half teaspoon, sugar half teaspoon optional, spring onion corn flour slurry, corn flour 1 tablespoon, bani 3 teaspoon. Step 1, marinate. போதும் ஓகே. உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம், போட்டோ உங்களுக்கு இது பண்ணி தரேன். இப்போ இதுதான் இன்க்ரீடியன்ஸு. நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருங்க. என்ன இருக்கோ அது போட்டு செய்கிறோம். இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்கனால உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு முன்னாடி பார்த்து வச்சுருங்க. அண்ட் இப்போ வந்து செய்முறை ஸ்டெப் ஒன் வந்து நாங்கள் நேற்று பண்ணிட்டோம். சிக்கன் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இல்லாததெல்லாம் கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணி நாங்கள் உள்ளே பண்ணிட்டோம். நேற்று 6 hours இப்போது மேரினேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போது அந்த ஒரு குட்டி கிளிப் உங்களுக்காக. இப்போ வந்து ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஜிடிபி அக்கா ஒன்று சொல்லியிருக்கு. ஸ்டெப் 2 வந்து ஃப்ரை பண்ணுன்ட்டு. Step 2, fry. Oil nala heat ana apram, medium flame la vechikonga. Marinate pana chicken pieces, a konjam konjama oil la put. நானே படிச்சிடுறேன். இது என்ன சொல்லுதுன்னா, ஆயில் நல்லா ஹீட் பண்ணக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கன் பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போடுங்க. 4 to 6 seconds கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆன உடனே எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேலே ஸ்டெய்னரில் ஆயில் ட்ரெயின் ஆக விடுங்க. எல்லா சிக்கன் பீஸும் ஃப்ரை பண்ணிட்டு சைடில் வச்சுக்கோங்க. என்ன சொல்லணும், அதெல்லாம் வறுக்கணும். அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கு. முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. நம்ம லைட் இல்லாத கிச்சன் லைட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஜிடிபி அக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆயிலில் ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணணும். சிக்கன் போட போகிறோம். கொரோனா தான் ஒன்று போடணுமா? போனா யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, என்ன எனக்கு பண்ண தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் vlog வந்து ஹாஸ்பிட்டல்.
இது வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன குக் ஆகும்போது ஸ்பூன் போட்டு இது பண்ணிட வேணாம், ஏன்னா மசாலா பிரேக் ஆயிரும். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் ஒரே ஒரு பிரேக் பண்ணிடலாம், ஏன்னா ஒட்டுது. சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம், கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதான் கடைசி ஸ்டெப்னு சொல்கிறான் இவன். ஸ்டெப் 3 வந்து என்னென்னா, ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு சொல்லியிருக்கான். நம்ம இஞ்சி போடலை, ஏன்னா இஞ்சி எனக்கு பிடிக்காது. வெறும் பூண்டு மட்டும் தூவி விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா நம்ம வதக்கணும். வதக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கேப்சிகம் சேர்த்து இன்னும் குக் பண்ண சொல்லியிருக்கா. ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கா, ஆனால் நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம். என்னென்னா, இதில் வந்து சோயா சாஸ், ரெட் சில்லி, கெச்சப்பு, வினிகர், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ண சொன்னால், நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பண்ணிட்டோம் எல்லாம் டுகெதராக பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணி கடைசியில் நம்ம வந்து சிக்கன் போட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஜிடிபி சொல்லாத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இப்போ பண்ணுறோம். ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு இதில் போடுறோம். அதோட அந்த குக்கிங்கோட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. படபடப்படுது. உலகத்துல எவனும் இந்த மாதிரி பிடிச்சிருக்க மாட்டான் பேனை.
மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணோம், நைட்டு முடிச்சிட்டோம். அதனால் இப்போ போய் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ ஃப்ரைட் ரைஸ் வேறு ஆர்டர் போட்டுக்கணும் இல்லை, அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம்.